1000 கொள்கைகள் இருக்கலாம், 1000 தரங்கள் இருக்கலாம், 1000 பிரிவுகள் இருக்கலாம், பரவாயில்லை. அதெல்லாம் தூக்கி ஒரு மூலையில் வைப்போம். சகோதரர்களே, நாம் எல்லாம் முஸ்லிம்கள். நாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்து. நாம் பிரிந்து விடக் கூடாது சகோதரர்களே. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக சொல்லி முடிக்கிறேன், தன்னுடைய 23 வருட உழைப்பில் இஸ்லாத்தில் ஒருவரை கூட பிரிந்து போகவிடவில்லை. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு 2 வருடம் 10 மாதம், கிட்டத்தட்ட 2 வருடமும் 2.5 வருடம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய ஆட்சியில் யாரையும் பிரிந்து போக விடவில்லை. ஒத்துமையை கடைபிடித்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு 10.5 வருடத்தில் இஸ்லாத்தில் யாரையும் பிரிந்து போக விடவில்லை. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவரும் ஒத்துமையை பாதுகாத்தார். ஆனால் ரொம்ப சொஃப்டான மனிதர், ரொம்ப மிருதுவான மனிதர். ஒரு நாள் சகோதரர்களே, மிம்பரில், மதீனாவுடைய மிம்பரில் அசாவை வைத்துக் கொண்டு குத்பா ஓதிக் கொண்டிருக்கிறார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. அல் ஜஹ்ஜா என்ற ஒரு முனாஃபிக் எழும்பினான். எழும்பி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய அசாவை பறித்து தன்னுடைய முழங்காலில் வைத்து முறித்தான். அதுதான் இந்த உம்மத்தில் நடந்த முதலாவது குழப்பம். இந்த உம்மத்தை முதலாவது பிரித்த குழப்பவாதி அவன்தான். அவனுக்கு அல்லாஹ் கொடுத்த தண்டனை என்ன தெரியுமா? தண்டனை என்ன தெரியுமா? அவன் முழங்கால் அல்லாஹ் ஒரு புழுவை உண்டாக்கினான். அவன் புழுத்தே செத்து போய்த்தான். உம்மத்தை யார் பிரிப்பார்களோ, தன்னுடைய லாபத்துக்காக யார் ஊருடைய ஒற்றுமைகளை குலைப்பார்களோ, அவருக்கு நல்ல மௌத்து கிடைக்காது.